இப்போ எனக்கு ஐபி அட்ரஸோட சப்நெட் மாஸ்க் தெரியும். ஸோ அதனால் வந்து நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன் /24னா என்ன சப்நெட் மாஸ்க் வரும் அப்படின்னு. ஸோ இப்போ எனக்கு தெரியாது அப்படின்னா இது வந்து மொபைல் ஆப்பாகவும் இருக்குது. ஐபி அட்ரஸ் கால்குலேட்டர்னு சொன்னீங்கன்னா நிறையா இருக்குது. ஆப்பில் இருக்குது, வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் எதில் வேணாலும் பார்த்துக்கலாம். அதுக்கு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் டவுட்டோ அதெல்லாம் நீங்கள் ஆப்லேயே பார்த்துக்கலாம். ஐபி கால்குலேட்டர் நிறைய வெப்சைட் இருக்குது. எந்த வெப்சைட் வேணாலும் போகலாம். அதில் எல்லா வெப்சைட்டும் ஒரே மாதிரி தான். ஒரே மாதிரி தான்னா ஒரே ஆன்சர் தான் கொடுக்க போகுது. இப்போ நான் இது ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேட்டர் தான். இப்போ பாருங்கள், இங்கே நம்ம நெட்ஒர்க்கே வந்துருச்சு. இது பேசிக் நெட்ஒர்க், அதனால் வந்துருச்சு. இப்போ நான் 0/24 அப்படின்னு தான் நம்ம கால்குலேட் பண்ணிடுறோம். கால்குலேட்னு கொடுத்துட்டோம்னா வந்துச்சு பாருங்கள். இப்போ 0 நாம் இதோட சப்நெட் மாஸ்க்னா இதுதான். இங்கே பாருங்க 24நாலும் அதை ஈக்குவலாக இப்படி தான் சொல்லணும். ஓகேங்களா? இது வைல்ட் கார்டு, இது வேறு கான்செப்ட்டு. இது அதோட ஆப்போசிட் ஆஃப் சப்நெட் மாஸ்க்கு தான் வைல்ட் கார்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஓகேங்களா? இப்போ இது பார்த்துங்க, இதோட சப்நெட், இதோட மினிமம் ஹோஸ்ட் ஐபின்னு அப்படின்னா ஃபஸ்ட் ஐபின்னு அர்த்தம். மேக்ஸிமம் அப்படின்னா லாஸ்ட் ஐபி. அப்போ இதில் டோட்டலாக எவ்வளோ சிஸ்டம்ஸ் கனெக்ட் பண்ண முடியும், எவ்வளோ ஐபி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 254 ஐபிஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நாம் என்ன பண்ணி வச்சுருக்கோம், நம்ம கரெக்டாக இருக்காமா? ஓகே, ஃபஸ்ட் ஐபி தான் கேட்வே வச்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம பிளான். ஸோ அதனால் ஃபஸ்ட் ஐபி கேட்வேன்னு வச்சுட்டோம். ஸோ அதனால தான் நான் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் ஐபி கேட்வேன்னு வச்சாச்சு. ஸோ 2ங்கிறது வந்து 2ங்கிற ஐபி வந்து என்னவாக இருக்கும், என்னோட வந்து ஸ்டார்டிங் ஐபியாக இருக்கும். ஃபஸ்ட் ஐபி கேட்வேன்னு வச்சுருவேன். செகண்ட் ஐபிலேருந்து 254 வரைக்கும் லாஸ்ட் ஐபி. இப்போ இதே இந்த சப்நெட் மாஸ்க்கை வந்து என்னோடய நெட்வொர்க் இன்னும் பெருசு. இப்போ எனக்கு வந்து 254 ஹோஸ்ட் பத்தாது. ஹோஸ்ட் மீன்ஸ் சிஸ்டம் வரை கனெக்ட் பண்ண முடியும். இந்த டிஹெச்பி சர்வர் இப்போ இந்த ஸ்கோப் வழியாக 24 ஸ்கோப் வழியாக கணக்குனா மேக்ஸிமம் 254 சிஸ்டம் கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அவ்வளோ ஐபி தான் இருக்குது. இப்போ எனக்கு வந்து இது பத்தாது அப்படின்னா இதை வந்து 24 கம்மி பண்ணிங்க, 23 கம்மி பண்ணி கால்குலேட் போட்டு பாருங்கள், இன்னும் அதிக சிஸ்டம் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ இப்போ பாருங்கள் 510 சிஸ்டம் கனெக்ட் பண்ண முடியும். இப்போ என்ன ஆகும், என்னோடய சப்நெட் மாஸ்க்கு 254லேருந்து 23 இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டேன். அப்போ என்னோடய நெட்வொர்க்கை பெருசு பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்னோடய ஃபஸ்ட் ஐபி அதே தான், 0.1 தான். லாஸ்ட் ஐபி வந்து 1.254. ஓகேங்களா? இன்னொரு சப்நெட்டே ஆட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் இதை எவ்வளோ கம்மி பண்ணுறீங்களோ 22 கொடுத்தீங்கன்னா இன்னும் கம்மியாகும். மீன்ஸ் இன்னும் நெட்வொர்க் பெருசாகும். ஓகேங்களா? சப்நெட் மாஸ்க் கம்மியாக இருந்தது அப்படின்னா நெட்வொர்க் பெரிய நெட்வொர்க்னு அர்த்தம். ஓகேங்களா? சப்நெட் மாஸ்க் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் 32ங்கிறது ஒரு சிங்கிள் ஐபி வருது, அதுக்குள்ளே தான் வரும் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கால்குலேட்டருங்க வருங்க 1000 சிஸ்டம் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒரே நெட்வொர்க்கில். இப்போ எனக்கு வந்து வெறும் வந்து ஒரு 10 சிஸ்டம் தான் வேணும் அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட்டு வந்து என்ன போட்டு பார்க்குறேன், 28 போடுறேன், அதிகப்படுத்துகிறேன் சப்நெட் மாஸ்க்கு. 28 அதிகப்படுத்தினா என்ன ஆகும் அப்படின்னா, ஏன்னா இதெல்லாம் நம்மளோட நெட் எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் செட் பண்ணும். ஸோ மோஸ்ட்லி என்னென்னா பேசிக்காக ஒரு நெட்வொர்க்குக்கு /24ன்னு வைப்பாங்க. ஏன்னா அந்த 24ன்னு வைக்கும்போது ஒரு ரவுண்டு ஃபுல்லாக முடிஞ்சிடும். அதாவது என்ன, 0.0லேருந்து 0.254 வரைக்கும் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து நம்ம /24 டிஃபால்ட்டாக வைப்பாங்க. இன்னும் 254 ஹோஸ்ட் கனெக்ட் பண்ண முடியும். பாருங்கள், எனக்கு 10 சிஸ்டம் தான் இருக்குது. அப்போ நான் இந்த சப்நெட் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 28 கொடுத்தேன்னா எனக்கு வந்து டோட்டலாகவே 14 சிஸ்டம் தான் கனெக்ட் பண்ணவே முடியும். ஸோ அப்போ இது எனக்கு சஃபிஷியன்ட். ஸோ ஆனால் ஃப்யூச்சர் திங்க் பண்ணி எப்பயுமே வந்து ஒரு 50% ஃப்யூச்சர் திங்க். இன்றைக்கி வந்து எனக்கு 10 வேணும் அப்படின்னா நாளைக்கு வந்து இன்னொரு 10 வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஏன்னா இது ஒரு தாட்டி டிஃபைன் பண்ணிட்டா அடுத்த தாட்டி மாற்றலாம். பட் அது மாற்றுறது வந்து ஒரு ஆஃபீஸ்னால் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வந்து 4 ஆஃபீஸ் தனித்தனியாக லொக்கேஷன் இருக்குது, எல்லாமே ஜாயின் பண்ணி இருக்குது, இங்கே இருக்குது அங்கே இருக்குது, அங்கேருந்து இங்கே ரீச் பண்ண முடியும். அந்த மாதிரி பெரிய நெட்வொர்க் ஆகும்போது அந்த ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும். டிஃபிகல்ட்டி மீன்ஸ் அதை எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு போய் அப் டு டேட் வந்து முடிக்கிறது வந்து சேலஞ்சிங் இருக்க வாய்ப்பு இருக்குது, டிபெண்ட் அப்பான் நெட்வொர்க் பொறுத்து. ஸோ பிஸ்னஸோட இம்பேக்டை பார்க்கணும். இதனால் என்னென்னா மோஸ்ட்லி வந்து ஃப்யூச்சரை பிளான் பண்ணி தான் வைப்பாங்க. ஸோ /24 வச்சுறது வந்து பேசிக்காக வந்து 200 சிஸ்டம் 250 சிஸ்டம் வந்துடும். ஸோ அப்போ வந்து சின்ன சின்ன ஆஃபீஸ் எல்லாமே மோஸ்ட்லி /24 தட்ஸ் எனஃப் ஃபார் என்னோடய ஒப்பீனியன். அது ஓகே. அதுக்கப்புறம் அவங்கவுங்களோட பிஸ்னஸோட ரெக்யர்மெண்ட்டு ஃப்யூச்சர் பிளானை தகுந்த மாதிரி ஒரு ப்ரீ டிஃபைனாக வச்சுக்கிறது. ஓகேங்களா?
ஸோ இப்போ நம்ம இந்த சைட் யூஸ் பண்ணிங்க, இந்த சைட் யூஸ் பண்ணி நீங்கள் சப்நெட் எவ்வளோ வச்சா என்ன ஐபி வரும், எது ஃபர்ஸ்ட் ஐபி எது லாஸ்ட் ஐபி எல்லாமே உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு சைட்டு தான் இல்லை, இது ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் எந்த சைட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம். ஸோ இதே மாதிரி இதில் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஐபிஸ் இருக்குது. 192 கிளாஸிஃபிகேஷனு, இது கிளாஸ் சியோட ஐபி. ஸோ அது மாதிரி கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சின்னு எல்லா ஐபி இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் எது லோக்கல் ஐபி, எது பப்ளிக் ஐபி, எந்த ஐபிஎஸில் டிஹெச்பியில் நம்ம ஆஃபீஸில் யூஸ் பண்ணணும், எந்த ஐபிஎஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாமே நமக்கு தெரியணும்னா ஃபஸ்ட் ஐபி கிளாஸிஃபிகேஷன் நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது ஒரு அது தனி. அதாவது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்கள் நெட்ஒர்க்கில் இந்த ஐபி தான் வைக்க போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஐபி கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதான் வைக்க போகிறோன்னு. ஸோ இப்போ எகைன் நம்ம டிஹெச்பி சர்வருக்குள்ளே போவோம். இப்போ ஸ்டார்டிங் ஐபி என்ன சொன்னால் 192.168.0.1ங்கிறது நான் வைக்கல. ஏன்னா 1ங்கிறது கேட்வேல கொடுக்க போகிறேன். அப்போ ஏன்னா இங்கே என்ன கொடுக்கணும் அது ஆட்டோமேட்டிக்கலாக சிஸ்டத்தில் யூசர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். 1 யாருக்காவது கொடுத்துருச்சு அப்படின்னா அப்புறம் நான் 1 கேட்வே வைக்க முடியாது. ஏன்னா ஒரு ஐபி ஒரு இடத்துல தான் இருக்கணும். நான் கேட்வேலேயும் 1 வச்சுருக்கேன். கேட்வே மீன்ஸ் என்னென்னா எல்லா டிராஃபிக்கும் ஏதாவது ஒரு பாயிண்டில் வரணும் அப்படிங்கிறது. அந்த பாயிண்ட் அதாவது எல்லா சிஸ்டமும் கேட்வே தான் கான்டாக்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு கேட்வே கனெக்ட் பண்ணும். ஸோ அந்த கேட்வேங்கிறது என்னவாக இருக்குன்னா என்னோடய சுவிட்சோட ஐபியாக இருக்கலாம், இல்லை என்னோடய வீலான் ஐபியாக இருக்கும். மோஸ்ட்லி சுவிட்சில் தான் இருக்கும் அந்த கேட்வே. ஸோ அதனால் அந்த சுவிட்ச் 1ங்கிறத நான் கேட்வேல கொடுத்துருவேன். ஸோ அதனால் 2லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ 2லேருந்து 192.168.0.254 வரைக்கும் கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நான் ஃபுல்லாகவே கொடுத்துறேன். பை சான்ஸ் எனக்கு இப்படி கொடுக்கணும், ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 10 ஐபி 20 ஐபி கொடுக்காத, நான் மேனுவலாக எனக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை ஃப்யூச்சரில் எக்ஸ்க்ளூட் லிஸ்ட்டுக்கு அந்த இடத்துல ஆட் பண்ணணும். இப்போ நான் இதை டோட்டலாக என்னோடய இதை கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். இந்த இடத்துல எக்ஸ்க்ளூட் ஐபி நான் சொன்னேன்ல, அதாவது இப்போ இதில் 10 ஐபி ஃபஸ்ட்டு 10 ஐபி இல்லை ஃபஸ்ட்டு 20 ஐபி யாருக்கும் யூசருக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க வேண்டாம். நான் அது என்னோடய நம்ம மேனுவல் பர்பஸ்க்கு இப்போ சர்வருக்கோ இல்லை வேறு ஏதாவது பர்பஸ்க்கோ தேவைப்படுது, நம்ம ஸ்டாட்டிக்காக நான் வேணுங்கிற டைம் யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னா அந்த இடத்துல இந்த இடத்துல சொல்லலாம். அதாவது என்னென்னா 192.168.0.2 192.168.0.20 வரைக்கும் இந்த ரேஞ்ச் யாருக்குமே கொடுக்காதீங்க அப்படின்னா. இப்போ என்ன டிஹெச்பி சர்வர் 2லேருந்து 254 வரைக்கும் கொடுக்க சொல்லியிருந்தோம். ஆனால் அதில் இந்த 20 ஐபிஸை கொடுக்க வேணாம், யாருக்குமே ரிலீஸ் பண்ண வேணாம், நான் ஸ்டாட்டிக்காக யூஸ் பண்ணுவேன், மேபி என்னோடய பர்பஸ்னலுக்காக வச்சுக்குவேன் அப்படின்னா டிஹெச்பி சர்வர் என்ன பண்ணுன்னா 21லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த ஐபி எக்ஸ்க்ளூட் லிஸ்ட் இருக்குது. இந்த ஐபி யாருக்கும் ரிலீஸ் பண்ணாது. ஓகேங்களா? இப்போ இதை நெக்ஸ்ட்டு தேவைன்னா கொடுத்துக்கலாம், இது தேவையில்லைன்னா கொடுக்க வேணாம். இப்போ இது என்ன செட்டப் அப்படின்னா ஒரு ஐபி உங்களுக்கு ஒரு சிஸ்டத்தை கொடுத்துருச்சுன்னா அந்த சிஸ்டத்துக்கு எவ்வளோ நாள் வரைக்கும் அந்த ஐபியே தான் திருப்பி கொடுக்கும். இப்போ காலையில் ஜாயின் பண்ணார், சிஸ்டத்தை ஆன் பண்ணார், அவருக்கு ஒரு 21 ஐபி வந்துருச்சு. அவர் அதுக்கப்புறம் அவர் லஞ்சுக்கு போயிட்டார், அப்போ சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிட்டார், இல்லை ஸ்லீப் மோடில் போயிடுச்சு. ஸ்லீப் மோடில் போனால் சேஞ்ச் ஆகாது மோஸ்ட்லி. எக்ஸாம்பிள் அவர் அடுத்த நாள் வராது, அடுத்த நாள் மறுபடியும் காலையில் ஆன் பண்ணுறாரு சிஸ்டத்தை, அப்போனா அவருக்கு அப்போ ஒரு ஐபி போகும். ஸோ அப்போ அந்த ஐபியோட வேலிடிட்டி, இப்போ ஒரு ஐபி இன்றைக்கி 21 வந்துருச்சுன்னா அந்த 21 ஐபி 1 டே வரைக்கும் அவருக்கு. 1 டேக்கு அப்புறம் அவர் மறுபடியும் வந்தார்னா அவருக்கு அந்த சிஸ்டத்துக்கு புதுசாக ஒரு ஐபி போகணுமா இல்லை அந்த ஐபியே தான் போகணுமா அப்படிங்கிற டைம் பீரியட் இங்கே தான் செட் பண்ணுறோம். இப்போ நான் இங்கே 7 நாள் கொடுத்தேன்னா 1 வீக்குக்கு அவருக்கு அது ஐபி தான் இருக்கும். அந்த ஐபி அவருக்குன்னு வச்சுருக்கோம் சிஸ்டம். அவர் இருந்தாலும் இல்லாட்டியும் அவரோட ஐபி 1 வீக்குக்கு இருக்கும். அவர் இல்லை எப்போல்லாம் சிஸ்டத்தை ஆன் பண்ணுறாரோ அப்போ அவருக்குன்னு இந்த ஐபி போகும். ஏன்னா அந்த ஐபி வேலிடிட்டி 1 வீக் வரைக்கும் அது வெயிட் பண்ணும். சிஸ்டம் வந்தால் அந்த ஐபி போகும், சிஸ்டம் வரலைன்னா அந்த ஐபி யாருக்கும் வேறு யாருக்கும் கொடுக்காது. பை சான்ஸ் இந்த இடத்துல நான் கம்மியாக கொடுக்கலாம், 1 டே கொடுக்கலாம், 5 ஹவர்ஸ் கொடுக்கலாம். டிஃபால்ட்டு நீங்கள் 1 டே ஆர் 2 டே கொடுங்க. உங்களோட இதில் உங்களோட நெட்வொர்க் டீம் பிளான் பண்ணுறது தான் நம்ம இருப்போம். ஓகேங்களா? இப்போ நான் டிஃபால்ட்டாக ஒரு 1 டே கொடுக்குறேன். ஒரு நாளுக்கு அவங்க தான், நாளைக்கு வரும்போது மேபி அவருக்கு வேறு ஐபி போகலாம். ஓகேவா? அந்த மாதிரி இங்கே கொடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் இது வாண்ட் டு கான்ஃபிகர் ஆப்ஷன், அதாவது இந்த ஸ்கோப் இப்போ லைவ் பண்ணுறதா என்ன, இதை கான்ஃபிகர் பண்ணி லைவ் பண்ணுறதா என்னங்கிற மாதிரி இப்போ டிஃபால்ட்டாக ஆப்ஷனே கொடுத்துவோம். எஸ் கொடுத்து கொடுத்துவோம். இப்போ இது கேட்வே, இங்கே தான் ரவுட்டர் ஐபி அந்த கேட்வே கேட்குது.
ஸோ இப்போ நான் கேட்வே என்ன கொடுக்கணும், நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் 1 தான் கொடுக்கணும். ஸோ அந்த 1ங்கிறது வந்து எங்கே இருக்கும், அது சுவிட்சில் இருக்கும். அது நெட்வொர்க் டீம் வந்து சுவிட்சில் ஃபஸ்ட்டு கான்ஃபிகர் பண்ணுவாங்க. VLAN கிரியேட் பண்ணும்போது இந்த நெட்வொர்க்கு ஒரு VLAN கிரியேட் பண்ணலாம். இல்லை அதாவது VLAன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா அது ஒரு தனி டாப்பிக்கு. எப்படின்னா ஒரு சுவிட்ச் இருக்குது, ஒரு ஆஃபீஸ் இருக்காங்க, அங்கே ஒரு டிவைஸ் சுவிட்ச் இருக்குது. அதில் வந்து ஒரு நெட்வொர்க் தான் இருக்குதுன்னா பிரச்சனை இல்லை. நிறையா நெட்வொர்க் இருக்குது, 3-4 நெட்வொர்க் இருக்குது. நான் சொன்னேன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு நெட்வொர்க் இருக்குது. அந்த மாதிரி அப்படின்னா அந்த இடத்துல VLAன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வருவாங்க. அந்த VLAனுங்கிறதுல VLAN 1 2 3ன்னு க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த ஒவ்வொரு VLAனுக்கும் ஒவ்வொரு, அப்போ என்னென்னா அந்த ஒரே இதில் நிறையா சுவிட்சை வந்து நிறையா நெட்வொர்க் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், அதாவது க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் VLAனுங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை பற்றி வேணால் தனியாக நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதுமாதிரி 192.168 அப்படின்னு 0.1 அப்படின்னு ஒரு கேட்வே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த கேட்வே எங்கே இருக்க போகுது, சுவிட்சில் இருக்க போகுது. அதாவது சுவிட்சில் ரவுட்டர் ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு கொடுத்துருப்போம். ஏன்னா எல்லா சிஸ்டமும் கேட்வே கான்டெக்ட் பண்ணால் அந்த கேட்வே வந்து இந்த ஐபி தான் கேட்வே ஐபி அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல டொமைன் நேமு இதெல்லாம் வந்து ஓகே. இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட டொமைன் நேம் என்னன்னு தெரிஞ்சால் கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஆனால் இந்த இடத்துல டிஎன்எஸ் ஆக்சுவலாக இது எங்கேருந்து எடுத்துருச்சு, என்னோடய சிஸ்டத்தில் சர்வருக்கு என்ன கொடுத்தனோ அதே டிஎன்எஸ் பிக்கப் பண்ணிக்கிச்சு. ஸோ நமக்கு இதே தான் வைக்கணுமா இல்லை வேணாங்கிறமா இங்கே செக் பண்ணிக்கலாம், இங்கே வந்து பண்ணிக்கலாம். இல்லை நான் நேம் வைக்க போகிறேன், நேம் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நேம் வச்சு ரிசால்வ் பண்ணி இந்த நேமை கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக ரிசால்வ் ஆகி சொல்லும், இதெல்லாமே வச்சுக்கலாம். ஸோ நான் எங்கிட்ட எதாவது டிஐடி சர்வர் இல்லை, அதனால் டிஎன்எஸ் வந்து 8.8 வச்சுக்க போகிறேன். ஸோ இது வேண்டானா ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை எது மேலே இருக்கோ அதை ப்ரைமரி டிஎன்எஸ். எனக்கு வந்து எது வேணும், 8.8 தான் ப்ரைமரியாக வேணும், 8.4 வந்து செகண்டரியாக தான் வேணும். ஸோ அப்போ ப்ரைமரி தான் மேலே வைக்கணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இது வந்து இது வேறு பர்பஸ்க்காக ஒரு ஃபியூச்சர்ஸ். இதை வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம், இது அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இந்த இடத்துல எந்த சேஞ்சஸ் இல்லை. ஸோ இப்போ வந்து இதை வந்து ஸ்கோப் வந்து ஆக்டிவ் பண்ணுறதா, அப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்டுச்சு, எஸ்னோ கான்ஃபிகர் பண்ணுறதான்னு கேட்டுச்சு. இப்போ என்ன கேட்குது, இதை கான்ஃபிகர் பண்ணுறதை ஆக்டிவேட் பண்ணுறதான்னு கேட்குது. அப்போனா என்னென்னா லைவ் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல ஜாக்கிரதையாக கொடுக்கணும். ஏன்னா அந்த இதில் எஸ் தான் கொடுக்கணும், ஆனால் இங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ நான் இது எஸ் கொடுத்தேன்னா உடனே என்னோட டிஹெச்பி சர்வர் ஸ்டார்ட் ஆயிரும் ஒர்க் பண்ணதுக்கு. நோ கொடுத்தனா டிஹெச் சர்வர் ரெடியாக இருக்கும், நீங்கள் எப்போ வேணாலும் ஃப்யூச்சரில் ஆன் பண்ணி ஐ மீன் அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் லைவ் ப்ரொடக்ஷனில் இருக்கீங்க, உங்களோட ஆஃபீஸ் நெட்வொர்க்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணி வைக்கிறீங்க, நாளைக்கு தான் ஆன் பண்ண போகிறீங்க, ஐ மீன் நாளைக்கு தான் வந்து அதை டிஹெச்பி பப்ளிஷ் பண்ண போகிறீங்கன்னா நோ கொடுத்துக்கணும். இப்போ வந்து எஸ் கொடுத்தீங்கன்னா உடனே வந்து பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் டெஸ்ட்டில் இருக்கேன், ஐ மீன் என்னோடய வீட்டில் இருக்கேன். ஸோ அப்போ வந்து நான் எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நான் உங்களுக்காக நோ கொடுத்து காமிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் வந்து அப்புறம் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறது தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துறேன், ஃபினிஷ் கொடுத்துறேன், அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஒன்று ரெடி ஆயிடுச்சு, ஓகேங்களா. இங்கே பாருங்கள் ரெட் கலர் இருக்குது. இந்த ரெட் கலருக்குன்னு என்ன ஆகுதுன்னா இது ஆக்டிவேட் ஆகலை, அதாவது ரெடியாக இருக்குது, இன்னும் நம்ம ஆன் பண்ணல, ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஆக்டிவேட் இருக்குங்களா, ஆக்டிவேட் கொடுத்தோன்னா க்ரீன் கலரில் வரும். க்ரீன் கலரில் வரும் மீன்ஸ் சாரி க்ரீனில் இங்கே ஆக்டிவேட்னு வந்துருச்சு. ஸோ இப்போ இது லைவ் ஆயிடுச்சு, ஓகேங்களா. இப்போ இது லைவ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா இப்போ இதுக்கப்புறம் எங்கிட்ட செக் பண்ணதுக்கு வந்து எங்கிட்ட டைரெக்டாக சிஸ்டம் கிடையாது. இப்போ நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து எவ்வளோ தான் ப்ரொசீஜர். இதை வந்து நீங்கள் ஒரு சர்வரில் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சர்வரோட சிஸ்டத்தை வந்து டைரெக்டாக ஏதோ ஒரு நெட்வொர்க் சுவிட்சில் கொடுத்துருப்பீங்க. அந்த சுவிட்சில் வந்து அதே இதில் வேறு ஏதாவது லேப்டாப்போ சிஸ்டமோ ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக இந்த ரேஞ்சில் இருக்க ஐபிஸ் எல்லாம் வந்து ஐ மீன் இந்த ரேஞ்சில் இருக்கிறதுல வந்து ஒரு ஐபி டைரெக்டாக ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஹெச்பி சர்வர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு சிஸ்டம் கனெக்ட் ஆக இங்கே வந்து இந்த அட்ரஸ் இந்த லிஸ்ட்டில் இங்கே வந்து ரிலீஸில் வந்து இங்கே சிஸ்டம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும், யாரெல்லாம் கனெக்ட் ஆகிருக்காங்க உங்களோட மேக் அட்ரஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ரிசர்வ் பண்ணிக்கலாம். பை சான்ஸ் யாராவது ஒரு விஐபி சிஸ்டம் இருக்குது, ஒரு ஹெட் ஆர்டர் இருக்காது, அவருக்கு வந்து இந்த சிஸ்டத்துக்கு இந்த ஐபி தான் எப்பயுமே வரணும், வேறு யாருக்கு இந்த ஐபி போகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி ரிசர்வ்னு ஒரு ஆப்ஷன் வரும், ஆட் ரிசர்வ். அதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆட் ரிசர்வ்ங்கிற கேட்டகரியில் அப்டேட் ஆகிக்கும்.
இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் யாராவது ரிசர்வ் ஆகிக்கணும். இப்போ யாருமே இல்லை, ரிசர்வ் ஆகும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஐபி அவருக்கு தான் போகும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர், அவ்வளோதான், சிம்பிள் தான். இப்போ இதை நீங்கள் ஏதாவது மாடிஃபை பண்ணணும், ஸ்டாப் பண்ணணுன்னா ரைட் கிளிக் பண்ணி டீஆக்டிவ் கொடுத்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். ஓகேங்களா, லைவ் ஸ்டாப் ஆயிரும். இப்படியும் இல்லை ஆன் பண்ணுமா ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணணும், ஏற்கனவே ஐபி அட்ரஸ் தான் கொடுத்துட்டீங்க, பட் அந்த நெட்வொர்க் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் கொடுத்ததெல்லாம் இருக்கும், இங்கே மறுபடியும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா, சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். எல்லா செட்டிங்ஸும் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். 1 டே கொடுத்துருந்தேன், 2 டே ஆக்குறேன், 3 டே ஆக்குறேன் ஆகிக்கலாம். மறுபடியும் டிஎன்எஸ் மாற்றணுமா மாற்றிக்கலாம். இல்லை வந்து வேறு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்கள் என்னென்ன பண்ணணுங்களையும் அங்கே பண்ணீங்க, அதில் போய் இங்கே மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரொசீஜர் தான் யூஸ் பண்ணி ஒரு வந்து என்ன ஒரு ஒரு டிஹெச்பி சர்வர் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ ஐ திங்க் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.